அனாலிசிஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை எப்படி பகுத்து ஆராயலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே சிம்பிள் சென்டென்ஸோட அனாலிசிஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். சில சிம்பிள் சென்டென்சஸ் சேர்ந்தது தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சில வேறுபாடுகள் இருக்கும். அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். வாட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்? A complex sentence consists of one main clause and one or more subordinate clauses. ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒரு மெயின் கிளாஸும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சபார்டினேட் கிளாஸஸ் இருக்கும். அப்போ மெயின் கிளாஸ்னால் என்ன? வாட் இஸ் அ மெயின் கிளாஸ்? எ மெயின் கிளாஸ் கண்டெய்ன்ஸ் எ சப்ஜெக்ட் அண்ட் அ ப்ரெடிகேட் ஆஃப் இட்ஸ் ஓன் அண்ட் ஃபார்ம்ஸ் எ பார்ட் ஆஃப் அ லார்ஜ் சென்டென்ஸ். ஒரு பெரிய வாக்கியத்தின் ஒரு பகுதி. அந்த ஒரு பகுதியில் ஒரு சப்ஜெக்டும் ஒரு ப்ரெடிகேட்டும், அதற்கான ஒரு தனி சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இருக்கும். இட் மேக்ஸ் குட் சென்ஸ் பை இட் செல்ஃப். அதுவாகவே ஒரு நல்ல அர்த்தத்தை கொடுக்கும். அண்ட் இட் ஸ்டாண்ட்ஸ் அஸ் அ கம்ப்ளீட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். அது தனியாக ஒரு முழுமையான அர்த்தத்தை உடைய ஒரு வாக்கியமாக இருக்கும். வாட் இஸ் அ பிரின்சிபல் கிளாஸ்? த மெயின் கிளாஸ் இஸ் கால்டு த பிரின்சிபல் கிளாஸ். மெயின் கிளாஸே தான் பிரின்சிபல் கிளாஸ் அப்படின்னும் சொல்கிறோம். சபார்டினேட் மெயின் கிளாஸும் பிரின்சிபல் கிளாஸும் ஒன்றே தான். வாட் இஸ் அ சபார்டினேட் கிளாஸ்? இட் இஸ் எ கிளாஸ் வித் எ சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் ஆஃப் இட்ஸ் ஓன் அண்ட் ஃபார்ம்ஸ் எ பார்ட் ஆஃப் அ லார்ஜ் சென்டென்ஸ். இதுவும் அந்த வாக்கியத்தின் ஒரு பகுதி தான். இங்கேயும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு ப்ரெடிகேட் இருக்கும். அதற்குன்னு ஒரு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இருக்கும். பட் இட் டஸ் நாட் மேக் குட் சென்ஸ் பை இட் செல்ஃப். ஆனால் அது அதுவாகவே மீனிங் கொடுக்காது. அது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மெயின் கிளாஸ் ஃபார் இட்ஸ் கம்ப்ளீட் மீனிங். அதனுடைய முழுமையான அர்த்தத்துக்கு மெயின் கிளாஸை சார்ந்து இருக்கும். அந்த மெயின் கிளாஸோடு சேரும்போது தான் இந்த சபார்டினேட் கிளாஸ்க்கு முழுமையான அர்த்தம் கிடைக்கும். இட் இஸ் தேர்ஃபோர் கால்ட் எ சபார்டினேட் கிளாஸ். ஸோ மெயின் கிளாஸுக்கு கீழே இருக்கிறதுனால இது சபார்டினேட் கிளாஸ். அஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மெயின் கிளாஸ் இட் இஸ் கால்ட் த டிபெண்டன்ட் கிளாஸ். மெயின் கிளாஸை சார்ந்து இருக்கிறதுனால இது டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ மெயின் கிளாஸ் பிரின்சிபல் கிளாஸ் ஒன்று, சபார்டினேட் கிளாஸ் அல்லது டிபெண்டன்ட் கிளாஸ் ஒன்று. ஹவு டு அனலைஸ் எ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்? ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இருக்குது, அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது? இது மாதிரியான கொஷின்ஸ் நமக்கு பரீட்சைகளில் தேர்வில் கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் இதை ஏன் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, ஒரு வாக்கியத்தை நம்ம வேறு மாதிரி எப்படியெல்லாம் மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த அனாலிசிஸ் ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு பிரேக் அப் த கிவன் சென்டென்ஸ் இன்டு இட்ஸ் செவரல் கிளாஸஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த மெயின் கிளாஸ் அண்ட் த சபார்டினேட் கிளாஸஸ். ஃபஸ்ட்டு என்னென்ன கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறத பிரித்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மெயின் கிளாஸ் எது, சபார்டினேட் கிளாஸஸ் எது அப்படிங்கிறத பார்க்கணும். த கிளாஸ் பற்றிய வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அப்போது என்னென்ன வார்த்தைகள் வந்தால் அது சபார்டினேட் கிளாஸாக இருக்கும், எப்படி மெயின் கிளாஸையும் சபார்டினேட் கிளாஸையும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். ஹவு டு அனலைஸ் எ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்? ஃபஸ்ட்டு என்னென்ன கிளாஸஸ்னு பிரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எந்த கிளாஸு எதோட எப்படி தொடர்பில் இருக்குது, ஷோ த ரிலேஷன் டு ஒன் அனதர், ஒன்றுக்கொன்று எப்படி தொடர்புடையதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிள், whenever she was asked the question, the old man who lived in that hut replied that she was 90 years old. எப்போல்லாம் அவளிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறதோ, அந்த வயதான பெண்மணி, ஒரு குடிசையில் வசித்த அந்த வயதான பெண்மணி replied that she was 90 years, அவள் 90 வயது அவளுக்கு ஆகிறது என்று பதிலளித்தாள். ஸோ இங்கே கிளாஸ் எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு தெரியும் அட்வர்பு கிளாஸ், அட்ஜெக்டிவல் கிளாஸ், நவுன் கிளாஸ்னு 3 வகையாக கிளாஸஸ் இருக்குதுன்னு தெரியும். ஸோ ஒவ்வொரு கிளாஸும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? அங்கே இருக்கிற ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு அது கிளாஸ் அப்படிங்கிறத உணர்த்தும். இங்கே வென்னவர் ஷீ வாஸ் ஆஸ்க்ட் த கொஸ்டின், எப்பொழுதெல்லாம் அவளிடம் கேள்வி கேட்கப்பட்டதோ. ஸோ வென்னவர் வந்திருக்கு, அப்போ அது ஒரு டைமை குறிக்குது. அது வரைக்கும் ஒரு கிளாஸ் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம். த ஓல்டு உமன் ஹூ லிவ்ட் இன் தட் ஹவுஸ், இன் தட் ஹட், அந்த குடிசையில் வாழ்ந்த. ஸோ அதையும் மார்க் பண்ணியாச்சு. ஹூன்னு வர்றதுனால அதுவும் ஒரு கிளாஸ் குறிச்சாச்சு. தட் ஷீ வாஸ் 90 years old,
அவளுக்கு 90 வயது ஆகிறது என்று. ஸோ that வந்தாலும் அது ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதையும் மார்க் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ மீதி இருக்கிறது என்னது? த ஓல்டு மேன் ரிப்ளைடு. ஸோ த ஓல்டு மேன் ரிப்ளைடு, வயதான பெண்மணி பதிலளித்தாள். அங்கே முழுமையான மீனிங் இருக்கா இல்லையா? இருக்குது. ஸோ இது பிரின்சிபல் கிளாஸ் அல்லது மெயின் கிளாஸ். சப்ஜெக்ட் இருக்குது, ப்ரெடிகேட் இருக்குது, ஒரு அர்த்தத்தையும் கொடுக்குது. அதனால் இது பிரின்சிபல் அல்லது மெயின் கிளாஸ். ஓகே, அடுத்து ஒரு பகுதியை பிரிச்சிருக்கோம். எது? whenever she was asked the question. இந்த எப்பொழுதெல்லாம் கேள்வி கேட்கப்பட்டதோ அந்த வாக்கியம் முழுமையான அர்த்தத்தை கொடுக்குதா? அதுக்கப்புறம் ஏதோ சொன்னால் தான் அது முழுமையான அர்த்தம் இருக்கும். முடியலை. வென் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கொடுக்குற மாதிரி இந்த கிளாஸ் இருக்குது. அதனால் இது அட்வர்ப் கிளாஸ் ஆஃப் டைம், நேரத்தை குறிக்கின்ற ஒரு கிளாஸ். ரிப்ளைடு இன் பார்ட் 1. அவ மாடிஃபையிங் ரிப்ளைடு, எப்பொழுது பதிலளித்தால்? எப்போவெல்லாம் கேள்வி கேட்கப்படுகிறதோ அப்பொழுது. அதனால் அது ரிப்ளைடுங்கிற வெர்பை தான் குவாலிஃபை பண்ணுது அல்லது மாடிஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு, ஹூ லிவ்ட் இன் தட் ஹட், அந்த குடிசையில் வாழ்ந்த. இந்த கிளாஸ் முடிவடைஞ்சிருக்கா? இதில் ஒரு வாக்கியமாக தான் இருக்குது, ஆனால் முடிவடைஞ்ச வாக்கியமாக இருக்கா? இல்லை. ஏதோ ஒன்று சேர்ந்தால் தான் அந்த வாக்கியம் முழுமையடையும். ஸோ இது என்ன கேள்விக்கு பதில் கொடுக்குது? விச் உமன், எந்த உமனை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க? அந்த குடிசையில் வாழ்ந்த அந்த பெண். அப்போது எந்தங்கிற கேள்விக்கு பதிலளிக்கிற கிளாஸ் அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஸோ அட்ஜெக்டிவ் கிளாஸ் குவாலிஃபையிங் த நவுன் உமன் இன் பார்ட் 1. பார்ட் 1ல் த ஓல்டு உமன் ரிப்ளைடுன்னு பார்த்தோம் இல்லையா? அதனால தான் இங்கே பார்ட் 1ன்னு அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற வேர்ட்ஸை ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அட்ஜெக்டிவ் கிளாஸ் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் விச். நெக்ஸ்ட்டு, தட் ஷி வாஸ் 90 years old, அவள் 90 வயதானவள் என்று. இங்கே இந்த சென்டென்ஸ் முடிவடையுதா? முடிவடையலை. ஏதோ ஒன்று தேவைப்படுது. ரிப்ளைடு வாட்? The old woman replied that she was 90 years old. Replied what? அந்த வாட்டுங்கிற கேள்விக்கு பதில் கொடுக்குது இந்த பகுதி. ஆனால் முழுமையான வாக்கியமாக இல்லை. அதனால் கிளாஸு என்ன கிளாஸ்? வாட்டுங்கிற கேள்விக்கு பதில் கொடுத்தாலே அது நவுன் கிளாஸ். நவுன் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் ரிப்ளைடு இன் பார்ட் 1. The old woman replied what? Replied what? ஸோ அந்த ரிப்ளைடோட ஆப்ஜெக்ட் பொசிஷனில் இந்த கிளாஸ் இருக்குது, நவுன் கிளாஸு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸை அனலைஸ் பண்ணும்போது ஒரு வாக்கியத்தை நமக்கு பிரிக்க தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாக்கியத்தை எப்படியெல்லாம் மாற்றலாங்கிறதும் நமக்கு தெரிய வரும். தேங்க்யூ.